சுகர் பிளட் ப்ரெஷர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 25 வயசு 30 வயசுலேயே பிபி இருக்கிறது, சர்க்கரை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவ்வளோ சீக்கிரமாக அது எப்படி வந்ததுன்னா நம்ம வர வச்சு முடி மாற்றும் போதுமா ஒரு துரதிருஷ்டவசமாக சில தவறுகளை செய்து கொடுக்கிறோம். இப்போ பிளட்டு ப்ரெஷர், ரத்த அழுத்தம்னு ஒரு சொல்ல உருவாக்கிட்டோம். எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களுக்கு இம்பார்ட்டன்சி வருகிற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கிறது என்று போட்டு இருக்கிறார்கள். மருந்து சொல்லி இருக்காங்களா? உடல் பருமனால வரலாம், டென்ஷனால வரலாம், ஆன்சைட்டினால வரலாம் சொல்லிட்டோம் இல்லை. அப்ப அதை சொல்லி இருக்காங்களா? பூ பூக்குது என்று சொன்னார். உங்களுக்கு சரியா போச்சு. நான் சொல்றது கேளுங்க. ஒரு நாளைக்கு 10 பூ, இந்த செம்பருத்தை பூவை பறித்து இந்த இதழை எடுங்க. உண்மை பாருங்க, செம்பரத்தை மேக வெட்டை, மேக நோயினாலே வருகிற வெட்டை வெள்ளைப்படுது. மேக வெட்டை தீரா பிரமியம். சித்தர்களுக்கு தெரியும் சர்க்கரைவாதி வந்துட்டா தீராதுன்னு சொல்லி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப அன்றாடம் பிளட் பிரஷர் டெய்லி மாத்திரை போடக்கூடியதா ஆயிடுச்சு. அதை குறைச்சி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்குமாங்க ஐயா சித்த மருத்துவத்துல? நல்லதுமா. இந்த பிளட் ப்ரெஷர் என்பது யார் பார்த்தாலும் பெரும்பாலும் ஒரு இப்போல்லாம் பாருங்களேன், ஒரு 50-60 வயசில் ஒரு காலத்தில் சுகர் பிளட் ப்ரெஷர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 25 வயசு 30 வயசுலேயே பிபி இருக்கிறது, சர்க்கரை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவ்வளோ சீக்கிரமாக அது எப்படி வந்ததுன்னா நாம் வர வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பிபிக்கு தொடர்ந்து மாத்திரையை சாப்பிடுகிறோம். அந்த மாத்திரைகளுடைய தன்மை என்ன? 2 வகையான மாத்திரைகள். ஒன்று, இந்த இரத்த குழாயை விரிவடைய செய்து அந்த இரத்தத்தினுடைய கொள்ளளவை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து பிரஷரை குறைப்பது. இன்னொன்று, சிறுநீரை பெருக்கி சிறுநீரை வெளியேற்றி இரத்தத்தினுடைய அளவை சுருங்க வைத்து பிரஷரை குறைப்பது. இதற்கு பல வகையான மருந்துகளை கையாளலாம். பேசிக் பிரின்சிபிள் என்ன? 2 தான். ஒன்று, relaxing the blood vessel and expanding the blood vessel. இன்னொன்று, pushing the urine out. இந்த 2 வகையில் தான் இருக்கிறது. இந்த பிளட் ப்ரெஷருங்கிறது இருக்குதுமா, அது இன்னைக்கு நேற்று புதுசாக வந்த வியாதி இல்லை. மனிதகுலம் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கிற ஒரு நோய். அப்போ இது சித்தர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? சித்தர்கள் தான் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லியிருக்காங்க. நல்லா சொன்னீங்க. அது என்ன சொன்னால், சிறுநீர் பிளட் ப்ரெஷரை நாம் அப்படியே தமிழாக்கம் பண்ணோம். சில நேரங்களில் மொழி மாற்றும் போதுமா ஒரு துரதிருஷ்டவசமாக சில தவறுகளை செய்து கொடுக்குறோம். இப்போது பிளட்டு ப்ரெஷர், ரத்த அழுத்தம்னு ஒரு சொல்ல உருவாக்கிட்டோம். இந்த பிளட் ப்ரெஷர்னு வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டதுனால அதுலேருந்து பிளட் ப்ரெஷர்னு ஒரு சொல்லு தமிழுக்கு வந்துவிடுது. ஆனால் உண்மையில் அதுதான் தமிழ் சொல்ல பிளட் ப்ரெஷருக்குன்னா இல்லை. பிளட் ப்ரெஷர் என்கிற ரத்த அழுத்தத்துக்குரிய தமிழ் சொல் ரத்த அழுத்தமே கிடையாது. மாறாக குருதி அழல். குருதின்னா ரத்தம், அழல் என்றால் வெப்பம். குருதியிலே வெப்பம் கூடிவிட்டது ஒரு அர்த்தம். இன்னொரு பேர் அதுக்கு ரத்த பித்தம். ரத்தத்தில் பித்தம் அதிகமாகிடுது. இப்போ பித்தம் தான் சித்த மருத்துவத்தினுடைய கோட்பாடு படி பித்தம் தான் வெப்பத்துக்கு காரணம். அப்போ குருதி அழல் என்றால் குருதியிலே வெப்பம் கூடிவிட்டது. ரத்த பித்தம்னா குருதியிலே பித்தம் கூடிவிட்டது. பித்தமும் வெப்பமும் கூடினா என்ன ஆகும்? கொதிக்கும். ரத்த கொதிப்பு. அப்போ தமிழ் சொல் என்னன்னா ரத்த கொதிப்பு, ரத்த பித்தம், குருதி அழல். இந்த சொல்லலாம் இருக்கு. இப்போ இந்த சொல் இருக்கிற போது அதுக்கு மருந்து இருக்காதா? சித்தர்கள் சொல்லலையா? சொல்லி இருக்கிறார்கள். அப்போ முதல்ல ரத்த கொதிப்புக்கு என்ன காரணம்? ரத்த கொதிப்புக்கு அடிப்படையான காரணம் மன அழுத்தம் தான் ரத்த அழுத்தமாக மாறுது. டென்ஷன், ஆன்சைட்டி எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பரபரப்பு, என்னமோ ஒன்று தேடிக்கிட்டு துரத்திக்கிட்டு இருக்கிற வேகம், எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது சண்டை வளர்த்தி கொண்டு இருப்பது, கருத்து வேறுபாடுனாலே மன உளைச்சலுக்கு ஆளாவது. மன அழுத்தமும் மன உளைச்சலும் தான் இந்த பிளட் ப்ரெஷருக்கு முதன்மை காரணம். ஒன்று. 2வது காரணம் அளவுக்கு மிஞ்சிய உடல் பருமன். இந்த உடல் பருமனால் என்ன ஆகிறது?
இரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படிந்து விடுகிறது. இந்த கொழுப்பு படிந்து விடுவதனால் இரத்த குழாயினுடைய கொள்ளளவு குறைந்து இரத்தம் அழுத்தத்துக்கு ஆளாகிறது. அதை பிளட் ப்ரெஷர் அல்லது குருதி அழல் என்று சொல்லுகிறோம். இப்போ இதற்கு என்ன செய்வது? வாழ்நாள் பூரா மருந்து தின்னுக்கிட்டே இருந்தால், இன்னும் பலர் வந்து சொல்லுகிறார்கள், நான் இந்த மருந்துடைய பேரை சொல்ல விரும்பலை, நான் சொல்லக்கூடாது, ஏனென்றால் நான் ஒரு மருத்துவம் சார்ந்தவராக இருப்பதனாலே பல உண்மைகளை கூட நாசுக்காக சிலவற்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. யாரையும் மனம் நோக சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்பது எந்த காலத்தில் என்னுடைய கருத்து கிடையாது. அதற்கு நான் முரண்பட்டவன். இருந்தாலும் சில உண்மைகளை சொல்ல வேண்டும், அதற்காக இதை சொல்லுகிறேன். சிலர் தொடர்ந்து இரத்த அழுத்தத்துக்கு மருந்து எடுத்து கொண்டிருப்பவர்கள் ஆண்மை இழப்பிலே அவதி உறுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ நெட்டில் போய் பார்த்தோம்னா, கூகுளில் போய் பார்த்தோம்னா அங்கே போட்டிருக்கிறான், இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களுக்கு இம்பார்ட்டன்சி வருகிற வாய்ப்பு இருக்கிறது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கிறது என்று போட்டு இருக்கிறார்கள். அப்போ அது மக்களுக்கு தெரியாது இல்லை. அப்போ இந்த மாதிரி சைடு எஃபெக்டே இல்லாமல் அந்த இரத்த அழுத்தத்தை குறைத்து கொண்டு வந்து இயல்பு நிலையிலே நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் நிலை உடல் பருமனாலே வந்திருந்தால் உடல் எடையை குறைக்க வேண்டும். அது அந்த ஹைப்பர் டென்ஷன் அவர்களுக்கு வந்தது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன். அவர்களுக்கு நிரந்தரமான இரத்த அழுத்தமாக அது வந்து விட்டது. காரணம் என்ன? உடல் பருமனால் கொழுப்பு உள்ளே படிந்து வந்து விட்டது. அப்போ கொழுப்பை அகற்ற வேண்டும். அதற்குரிய இப்போ டிம்ஃபிட் எடுத்துக்கொண்டு என்ன ஹைப்பர் லிப்பிடிமியா என்று சொல்லுகிற அதி கொழுப்பு, கொலஸ்ட்ரால் போய் படிஞ்சிச்சு, ட்ரைக்ளிசரைடு படிஞ்சு விடுது என்று, இந்த கொழுப்பு சத்து படிந்து விட்டது என்று சொல்லுகிறார்களே, அதையெல்லாம் குறைப்பதற்கு தான் அந்த டிம்ஃபிட் என்று ஒன்றை நாம் உருவாக்கியிருக்கிறோம். உடல் எடையை குறைக்கிறது, உடல் பருமனை குறைக்கிறது, உடலில் தேங்கி இருக்கிற கொழுப்பு சத்தை அகற்றுகிறது. அவைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒரு நிரந்தரமாக திரும்ப திரும்ப எடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இருக்காது. சரி, இப்போது பிளட் ப்ரெஷருக்கு சித்தர்கள் மருந்து சொல்லியிருக்காங்களா? உடல் பருமனால் வரலாம், டென்ஷனால் வரலாம், ஆன்சைட்டினால் வரலாம்லாம் சொல்லிட்டோம் இல்லை. அப்போ அதை சொல்லியிருக்காங்களா? ஒன்றும் இல்லையா. வீட்டில் அழகுக்கு செம்பருத்தி பூ வச்சுருக்கோம். செம்பருத்தி பூவில் பல வகை உண்டு. இந்த வகையை சார்ந்த செம்பருத்தியை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒத்தடுக்கு செம்பருத்தி, ஒற்றை செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தினா அது வேற, நிறைய இருக்கிற மாதிரி, அது நிறைய ஒற்றை இருக்கும். செம்பருத்தி. இது ஒற்றை செம்பருத்தி, ஒற்றை இதழ் இருக்கும், 5 இதழ்கள் இருக்கும், நடுவில் இந்த சூல் தண்டு இப்படி வந்து நீட்டிட்டு இருக்கும். இப்படி இருக்கிற இந்த ஒற்றை செம்பரத்தை தான் சித்தர்கள் சொன்ன செம்பரத்தை. செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரமியமும், வெம்பரத்தை வெள்ளை வழுவழுப்பும் வெம்பும் பெரும்பாடு இரத்த பித்த பேதம் அகற்றும் கரும்பாம் ஒருமையிலே காண் என்று ஒரு பாடம் சொல்கிறேன். என்ன ஆச்சரியம்! நான் கல்லூரியிலே இந்த ஃபைனல் இயர் செகண்ட் இயர் எம்எஸ்சி படித்து கொண்டு இருந்த பொழுது என்னுடைய ஜூனியர் ஒரு பெண்ணு இருந்தார். அப்போ என்ன வயது இருக்கும்? ஒரு 20 வயது 21 வயதுக்குள்ளே தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏராளமான உடல் பருமன், அதோடு கூட அவர்களுக்கு பிளட் ப்ரெஷர், ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர். இப்போ நான் மருத்துவன் என்ற வகையிலே அவர்களிடத்தில் பேசும்போது சொன்னேன், பேரை சொல்ல விரும்பவில்லை, நீ இவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறேன், உடல் பருமனாக இருக்கு, நான் ஒரு மருந்து சொல்கிறேன், கடைப்பிடிப்பியா? உனக்கு செம்பருத்தி பூ தெரியுமா? ஐயா, எங்கள் தோட்டத்திலே ஒரு செம்பருத்தி பூ 10 செடி இருக்குது, ஒரு நாளைக்கு 100 பூ பூக்குது என்று சொன்னார். உங்களுக்கு சரியாக போச்சு, நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு நாளைக்கு 10 பூ, இந்த செம்பருத்தி பூவை பறித்து இந்த இதழை எடுங்க. இப்படி சூழ்தண்டோடு எடுத்தாலும் தவறில்லை. அந்த செப்பல்ஸ் காம்பை அகற்றிட்டு இப்படி இந்த பூவை எடுங்க. இந்த பூவை அப்படியே வாயிலிட்டு மென்று சாப்பிடுங்க, கசக்காது. இதுவும் காலையில வெறும் வயிற்றுல தான் எடுத்துக்கணுமா இல்லை எப்போ வேணா? வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டா நல்லது. ஏன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் முழுமையாக குடல் உறிஞ்சுவது வெறும் வயிற்றுல, அதனால தான் காலையில் எடுத்துக்கணும். இப்போ இந்த பெண்ணுக்கு சொன்னேன், நீ அன்றாடம் 10 பூ செம்பருத்தி பூவை நன்றாக மென்று குழ வெண்டைக்காய் மாதிரி இதை சாப்பிடுன்னு சொன்னேன். ஒருவேளை உனக்கு அன்றாடம் சாப்பிட முடியலன்னா அந்த மலர்களை பறித்து உலர்த்தி அதை மிக்சியில் இட்டு அரைத்து சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு அந்த சூரணத்தை டிகாக்ஷன் போட்டு தினம் காலை மாலை 2 வேளை சாப்பிடுங்கன்னு சொன்னேன்.
நான் எம்எஸ்சி அவர்கள் செகண்ட் இயர் வருவதற்குள்ளவே உடல் இழைத்து பிளட் ப்ரெஷர் இயல்பு நிலைக்கு வந்து மருந்து எடுத்துக்கொள்ளாமல் பிளட் ப்ரெஷர்லேருந்து அவர்கள் விடுபட்டு விட்டார்கள். அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போது சித்தர்கள் சொன்னது எவ்வளோ உண்மை பாருங்கள். செம்பரத்தை மேக வெட்டை, மேக நோயினாலே வருகிற வெட்டை வெள்ளைப்படுதல், மேக வெட்டை தீரா பிரமியம். சித்தர்களுக்கு தெரியும் சர்க்கரைவாதி வந்துட்டால் தீராதுன்னு சொல்லி. பிரமியம்னா சர்க்கரை நோய். செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரமியமும் வெம்பரத்தை வெள்ளை வழுவழுப்பும் வெள்ளைப்படுதல்னு சொல்கிறான். லிக்கோரியா பெண்களுக்கு இருக்கிற ஒரு அசௌகரியத்தை தருகிற ஒரு உபாதை. செம்பரத்தை மேகவெட்டை, மேகவெட்டை வெள்ளைப்படுதல், வெள்ளை வழுவழுப்பு வெள்ளைப்படுதல், தீரா பிரமியம் வெள்ளை வழுவழுப்பும் வெம்பும். இந்த வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களும் பாருங்க, இந்த பூ தானே அது, அதை வாயில் போட்டு அந்த பூவை நான் அப்படியே விழுங்கல 50 முறைக்கு மேலே மென்று இருக்கிறேன். வாயிலே இடுகிற உணவை 50 முறையாவது மென்று அதை திரவமாக மாற்றி தான் சாப்பிடணும்னு நான் ஊருக்கெல்லாம் சொல்கிறேன். நானே பின்பற்றணும் இல்லை, என்னால் அப்படி மெல்லாமல் உள்ளே தள்ள முடியாது. பழகிவிட்டால் அது வந்துடும். இப்போது அந்த செம்பரத்தை மேகவெட்டை தீரா பிரமியமும் வெம்பரத்தை வெள்ளை வழுவழுப்பும் வெம்பும் பெரும்பாடு அது உதிரப்போக்கு, பெரும்பாடு இரத்த பித்தம். நான் சொன்னேன் பாருங்க, பிளட் ப்ரெஷருக்கு தமிழ் சொல் என்ன? இரத்த பித்தம். நான் 1971-72 என்னுடைய ஜூனியருக்கு கொடுத்து அன்றைக்கு பலனை பார்த்தேன் என்று சொல்லுகிறேன். அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக நான் 50 ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பேன் பாருங்கள். அவ்வளவு பேருக்கு இந்த பிளட் ப்ரெஷரை குறைப்பதற்கு, இரத்த அழுத்தத்தை நீக்கி அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பல மூலிகைகள் இருக்கிறது. இது ஒன்று எல்லாருக்கும் தெரிந்தது. பலர் பின்பற்றி விட்டு முழு பலனை அனுபவித்து சந்தோஷத்தை வந்து சொல்லுகிறார்கள். சிலர் ஒரு 2 நாள் சாப்பிட்டுட்டு நல்லா போறேன்னு வராது. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.